கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த அன்பு போதகர் பாஸ்டர் இமானுவேல் பால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஜைன் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகிற உங்கள் வாழ்க்கையில இன்பமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் கிருபையும் உண்டாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதாக. அவர் பிறப்பின் மகிமை உங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்ததினாலே நாற்றமடித்திருந்த அந்த மாட்டு தொழுவம் ஒரு மிகப்பெரிய வாசனை உள்ள இடமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையில துக்கங்கள் மாறுவதாக, கண்ணீர் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அதிசயமானது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மகிமையானது. அவருடைய பிறப்பு அது ஆச்சரியமானது. வேதம் சொல்லுகிறது அவர் ராஜாவாக பிறந்தவர். அவர் ராஜாவாக பிறந்தவர். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் ஆராதிக்க நம்முடைய இயேசு ராஜாவாக பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சாஸ்திரிகள் ஏரோதனிடத்தில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் பிறந்தது என்னவோ ஏழ்மை கோலம்தான், அவர் பிறந்தது என்னவோ ஏழ்மையான இடம்தான். ஆனாலும் அவர் பிறந்த நோக்கம் ராஜாவாக பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்காய் பிறந்து வந்த இயேசு ராஜா. ஆம் பிரியமானவர்களே, அவர் ராஜா தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவச்சனமே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, மனுகுலத்தை மீட்க பிறந்த ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக பிறந்தவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, ரபி நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம் ஆராதிக்கிற இயேசு, நம்முடைய தகப்பனாகி இயேசு, இந்த உலகத்தில் ஏழை கோலம் எடுத்து வந்தவர் ராஜா என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான் என்று இயேசு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாயாலே சொன்ன வார்த்தை, ஆம் நீங்கள் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கின போது அந்த சிலுவையிலே அவன் எழுதின வார்த்தை என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜா என்கிற வார்த்தையை அவன் அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மனுகுலம் மீட்க பிறந்த இயேசு ராஜா. அவர் ராஜா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதுகிறான், அவர் ராஜாதி ராஜா. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ ஜனமே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா இன்றைக்கு உன் வீட்டிலே பிறந்திருக்கிறார், உன் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், உன் இல்லத்திலே பிறந்திருக்கிறார், உன் ஊழியத்திலே பிறந்திருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ ஜனமே, அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? நமக்காக பிறந்து வந்த இயேசு ராஜா எப்படிப்பட்ட ராஜா என்கிற ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ராஜா? முதலாவது, அவர் அதிகாரமுடைய ராஜா. இந்த உலகத்திலே மனுகுலத்தை மீட்கும்படியாக
பாவிகளை ரட்சிக்கும்படியாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ராஜா? அதிகாரமுடைய ராஜா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதிகாரம் உள்ளவராய் இந்த உலகத்தில் பிறந்தார். பிசாசின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, வியாதிகள் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, இயற்கை மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, மனிதர்கள் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, தரித்திரத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 2023ஆம் ஆண்டிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற அன்பான தேவ சபையே, எனக்கு அருமையான குடும்பத்தாரே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் வீட்டிலே அவர் அதிகாரமுள்ள ராஜாவாய் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிசாசின் பிடியினாலே, பிசாசின் கிரியினாலே, பிசாசினாலே நீ சோதிக்கப்பட்டு உடைந்து போயிருக்கிறாயோ, பிசாசினாலே நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ, பிசாசினாலே நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, அதிகாரமுள்ள ராஜா உன் வீட்டிலே பிறந்திருக்கிறார். அதிகாரமுள்ள ராஜா உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். அதிகாரமுள்ள ராஜா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, வியாதினால் உடைந்து போனாயோ, வியாதினால் கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ, உன் வியாதியை சுகமாக்குகிற அதிகாரமுள்ள ராஜா பிறந்திருக்கிறார். இந்த ஆண்டு உன் வியாதி அவர் சுகமாக்குவார். இப்பொழுதே அந்த வியாதியின் வல்லமைகள் உன்னை விட்டு விலகி ஓடும்படி செய்வார். ஏனென்றால் நமக்காய் பிறந்திருக்கிற இயேசு ராஜா அதிகாரமுள்ள ராஜா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அவர் இயற்கை மேல் அதிகாரம் உள்ள ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இயற்கை மேல் அதிகாரம் உள்ளவர், அவர் மனிதர்கள் மேல் அதிகாரம் உள்ளவர். மனிதர்களாலே நீ மிகவும் சோதிக்கப்படுகிறாயோ, மனிதர்களாலே நீ மிகவும் உடைக்கப்படுகிறாயோ, யார் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அவர் மனிதர்கள் மேல் அதிகாரம் உள்ளவர். நமக்காய் பிறந்திருக்கிற இயேசு ராஜா அதிகாரம் உள்ள ராஜா. அவர் மனிதர்கள் மேல் அதிகாரம் உள்ளவர். அவர் பாவத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். இந்த உலகத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்தில் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பார்? இந்த பாவ பிடியிலிருந்து என்னை யார் விடுவிப்பார்? இந்த பாவத்திலிருந்து எனக்கு யார் விமோச்சனம் கொடுப்பார் என்று ஒருவேளை நீ ஏங்கி தவிக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக இருக்கலாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு. பாவிகளை மீட்கும்படியாய் வந்த ராஜா, பாவிகளை நேசிக்கிற ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் அதிகாரமுள்ள ராஜாவா இருப்பதினாலே பாவ பிடியிலிருந்து உன்னை விடுவித்து, பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து, பாவத்திலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிகாரமுள்ள ராஜா. அதிகாரமுள்ள ராஜா பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அதிகாரமுள்ள ராஜா பிறந்திருக்கிறார். நீ எந்த அதிகாரத்தில் அகப்பட்டிருந்தாலும், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கலாம், உலகத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கலாம், வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கலாம், பாவத்தின் பிடியில் நீ அகப்பட்டிருக்கலாம். எதில் நீ அகப்பட்டிருந்தாலும் உன்னை மீட்டெடுக்கவே அதிகாரமுள்ள ராஜா பிறந்திருக்கிறார். உன்னை மீட்டெடுக்கவே அதிகாரமுள்ள ராஜா பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வறுமையிலிருந்து உன்னை மீட்க அதிகாரம் உள்ளவர். உன் ஏழ்மையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் அதிகாரம் உண்டு. அவர் பிறந்ததே ஏழை கோலம் எடுத்துதான். ஏழ்மை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை மாறாதா? என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறாதா? என் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமை மாறாதா? என் கடன் பிரச்சனை மாறாதா என்கிற ஒரு மிக பெரிய எண்ணத்தோடு காத்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவ சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்கிறார், உன் வறுமையிலிருந்து உன்னை மீட்க ஒரு வல்லமை உள்ள அல்லது ஒரு அதிகாரம் உள்ள ராஜா உன் வீட்டிலே பிறந்திருக்கிறார். உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார், உன் தரித்திரத்தை மாற்றுவார், உன் இல்லாமையை மாற்றுவார். ஹல்லேலூயா! ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உன் வாயின் வார்த்தையின்படி உன்னை நிறைவேற்றுவார். ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சீஷர்களை பார்த்து சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு உண்டு. உலகத்தின் மேல் அதிகாரம் உண்டு, பாவத்தின் மேல் அதிகாரம் உண்டு, மனிதர்கள் மேல் அதிகாரம் உண்டு, இயற்கை மேல் அதிகாரம் உண்டு, வியாதியின் மேல் அதிகாரம் உண்டு, தரித்திரத்தின் மேல் அதிகாரம் உண்டு, பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு. அன்பு சகோதரா, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன் வீட்டிலே பிறந்திருக்கிறவர், உன் உள்ளத்திலே பிறந்திருக்கிறவர், உன் இல்லத்திலே பிறந்திருக்கிறவர் அதிகாரமுள்ள ராஜா.
அதனால் தான் சாஸ்திரிகள் கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? உன் ராஜா பிறந்திருக்கிறார், உன் ராஜா பிறந்திருக்கிறார், அதிகாரமுள்ள ராஜா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தால், என்னாகமம் 24:19 சொல்லுகிறது, ஆளுகை செய்கிற ராஜா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, நமக்காய் பிறந்திருக்கிற இயேசு ராஜா, அவர் அதிகாரமுள்ள ராஜா. இரண்டாவது, உன்னையும் என்னையும் ஆளுகை செய்கிற ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன்னை ஆளுகிறவர், உன் சிந்தையை ஆளுகிறவர், உன் உணர்வுகளை ஆளுகிறவர், உன் உள்ளத்தை ஆளுகிறவர், உன் குடும்பத்தை ஆளுகை செய்பவர், நம்முடைய ஊழியத்தை ஆளுகை செய்கிறவர், ஊழியக்காரனை ஆளுகை செய்கிறவர், நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை ஆட்சி செய்கிறார், நம்முடைய சிந்தைகளை ஆட்சி செய்கிறவர், நம்முடைய இருதயத்தை ஆட்சி செய்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவப்பிள்ளை, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், ஆளுகை செய்கிற ராஜா பிறந்திருக்கிறார். அவர் எங்கே நீ அமர வைத்திருக்கிறாய்? உன் இருதயம் என்கிற சிங்காசனத்திலே ஆட்சி செய்கிறவராக யார் அமர வைக்கிறீர்களோ அவர்களை அவர் ஆளுகை செய்கிறார். உன் இருதயம் தான் அவர் அமருகிற சிங்காசனம். நம்முடைய இருதயம் தான் அவர் அமருகிற சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் இயேசு பிறக்க இடம் தருகிறீர்களோ, யாரெல்லாம் இயேசு உட்கார இடம் தருகிறீர்களோ, உங்களை அவர் ஆளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் ஆளுவாரானால் தரித்திரம் இல்லை. அவர் ஆளுகிறவரானால் பிசாசு உன்னை தொட முடியாது. அவர் ஆளுகிறவரானால் இந்த உலகம் உன்னை தொட முடியாது. அவர் ஆளுகை உன்னை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளும். அவர் ஆளுகை உன்னை சமாதானமாய் வைத்துக் கொள்ளும். அவர் ஆளுகை உன் தேவைகள் சந்திக்கப்படும். இயேசு உன்னை ஆளுகை செய்வாரானால், ஆளுகை செய்கிற ராஜா உன் வீட்டிற்குள்ளே பிறப்பாரானால், உனக்கு சந்தோஷம் நிச்சயமே, உனக்கு சமாதானம் நிச்சயமே, உனக்கு ஆசீர்வாதம் நிச்சயமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். கிரேக்க வார்த்தையில லியா என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆளுகிறவர். உங்களை என்னையும் ஆளுகிற ஒருவர் உண்டு. உலகம் உன்னை ஆள இடம் கொடுக்காதே அன்பு சகோதரா. பிசாசு உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதே. கர்த்தர் உன்னை ஆளுகிறவராய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அவர் உன்னை ஆளுகை செய்யும் போது அங்கே உனக்கு சந்தோஷமும் சமாதானம் உண்டு. அவர் உன்னை ஆளுகை செய்யும் போது உனக்கு நிம்மதி உண்டு. அவர் உனக்கு ஆளுகை செய்யும் போது அங்கே பரிசுத்தம் உண்டு. அவர் உங்களை ஆளுகை செய்யும் போது உன்னை நீதிமானாய் மாற்றுவார். அவர் உங்களை ஆளுகை செய்யும் போது வரங்களால் உங்களை நிரப்புவார். அவர் உங்களை ஆளுகை செய்யும் போது கனிகளால் நிரப்பப்படுவீர்கள். அவர் உங்களை ஆளுகை செய்யும் போது கிருபா வரங்கள் உங்களை கொண்டு வெளிப்படும். அவர் உங்களை ஆளுகை செய்வாரானால் நீங்கள் சாத்தானை ஜெயிப்பீர்கள். அவர் உங்களை ஆளுகை செய்வாரானால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அவர் உங்களை ஆளுகை செய்வாரானால் நீங்கள் தரித்திரத்தை ஜெயிப்பீர்கள். அவர் உங்களை ஆளுகை செய்வாரானால் புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ சபையே, என் அன்பான குடும்பத்தினரே, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன் வீட்டிற்கும் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆளுகிற ராஜா உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். முதலாவது, அவர் அதிகாரம் உள்ள ராஜா. இரண்டாவது, அவர் ஆளுகை செய்கிற ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ ஜனமே, அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க ஊழியத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களுடைய படிப்பை ஆளுகை செய்யுங்கப்பா. என் வேலையில் என்னை ஆளுகை செய்யுங்கப்பான்னு ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் அவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறார்களோ, தன் இருதயத்தை சிங்காசனமாக்கி அவரை ராஜாவாக அமர வைக்கிறார்களோ, அத்தனை பேரையும் அவர் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னை ஆளுகை செய்கிற ராஜா பிறந்திருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்வாரானால் நம்முடைய சுய சித்தத்தை நம்மால் செய்ய முடியாது. அவர் யாரை ஆளுகை செய்கிறாரோ அங்கே சுய சித்தம் வெளிப்படாது. ஆண்டவர் ஆளுகை செய்கிற குடும்பம், ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஊழியம், ஆண்டவர் ஆளுகை செய்கிற வாழ்க்கை, சுய சித்தம் நடக்காது, பிசாசின் சித்தம் நடக்காது. அங்கே தேவ சித்தம் மாத்திரமே நடக்கும். ஏன்னா உன்னை ஆளுகிறவர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை ஆளுகிறவர் உன்னை ஆட்கொண்டிருக்கிறார். உன்னை ஆளுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகினால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிறந்திருக்கிற ராஜா எப்படிப்பட்டவர்? அதிகாரமுடைய ராஜா. இரண்டாவது, நம்மை ஆளுகிற ராஜா பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உலகமோ பிசாசோ யாரும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா உனக்குள்ளே எனக்குள்ளே பிறந்திருக்கிறவர் ஆளுகிற ராஜா. ஆகையால் தான் சாஸ்திரிகள் கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, அவர் அதிகாரம் உள்ள ராஜா. இரண்டாவதாக, அவர் ஆளுகை செய்கிற ராஜா.
மூன்றாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிற ராஜா. Praise the Lord. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, ஏசாயா 51:2 வாசிக்கிறோம், ஆசீர்வாதம் என்பது பெருக்கத்தை காட்டுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வரப்போகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் உன் உள்ளத்திலும் இல்லத்தில் அவர் பிறக்கும் போது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சபிக்கும்படியாய் வந்தவர் அல்ல, சாபத்தை தரும்படியாய் வந்தவர் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற சாபத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்தவர். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளமான பேர், கோடா கோடி பேர். என கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத கிறிஸ்துமஸ். விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத கிறிஸ்துமஸ். ஏன் தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் அவர் அதிகாரமுள்ள ராஜா மாத்திரமல்ல, அவர் ஆளுகை செய்கிற ராஜா மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஆசீர்வதிக்கிற ராஜாவாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை சாபத்தின் மத்தியில் என் வாழ்க்கை இருக்கு, இந்த சாபத்தை யார் மாற்றுவார்? ஐயோ, நான் சாபத்தின் பிடியில் இருக்கிறேன், என் முன்னோர்களுடைய சாபம் என் வாழ்க்கையை பாதிக்குது, என் பிள்ளைங்களை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, என் மனைவியை பாதிக்குது, என் கணவனை பாதிக்கிறது, என்னுடைய பிசினஸை பாதிக்கிறது. ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு சாபம் என் சமாதானத்தை பாதிக்குது, என் நிம்மதியை பாதிக்குது, என் ஊழியத்தை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ்ல கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கிறிஸ்துமஸ். என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக பிறந்திருக்கிறார். உன்னை ஆளுகிற ராஜா மாத்திரமல்ல, அவர் அதிகாரமுள்ள ராஜா மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் எப்படி தெரியும்? பெருக்கம். உன் சமாதானம் பெருகும், உன் நிம்மதி பெருகும், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும், உன்னுடைய வயல்வெளி பெருகும், உன் கையின் பிரயாசங்கள் பெருகும். நீ பாடுபடுகிற ஒவ்வொரு காரியத்தினுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். ஒரு பெருக்கத்தை நீ காண்பாய். உன் எல்லைகள் பெருகுவதை நீ காண்பாய். உன் குடும்பத்தின் காரியங்கள் பெருகுவதை நீ காண்பாய். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் பெருகுவதை காண்பாய். உன் மிருக ஜீவன்கள் பெருகுவதை காண்பாய். உனக்கான வேலையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை பெருகும்படி செய்வார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ். உன் சாபங்களை மாற்றி, உன் சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என் ஆண்டவராகிய இயேசு உனக்காக எனக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு சாபமானார். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத கிறிஸ்துமஸ். உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் என்பது பெருக்கு மட்டுமல்ல, ஆசீர்வாதம் என்பது ஒரு உயர்வு. ஆண்டவர் ஒரு உயர்த்துவார். வேதம் சொல்லுகிற அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு, அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துமஸ் உன் குடும்பத்தை உயர்த்துகிற கிறிஸ்துமஸ் ஆக, உன் வாழ்க்கையை உயர்த்துகிற கிறிஸ்துமஸ் ஆக, உன்னை சகல காரியத்தில் உயர்த்துகிற கிறிஸ்துமஸ் ஆக கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் மகிமையை கொண்டாடுகிற அன்பான சகோதரா சகோதரியே, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிற ராஜா. அவர் ஆசீர்வதிக்கிற ராஜா, சாலேமின் ராஜா என்று வேதத்தில் மெல்கிசேதேக்கை குறித்து நாம் வாசிக்கிறோமே, அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். சாலேமின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அதே இயேசு ராஜா இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய சகல காரியத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு மிகவும் பிரியம். அப்ப ஆசீர்வாதம் என்பது பெருக்கம், ஆசீர்வாதம் என்பது உயர்வு, ஆசீர்வாதம் என்பது ஒரு மாறுதல். இந்த கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது.
உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. உன் பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, மாற்றுகிற கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். உன் கண்ணீரை மாற்றப் போகிறார். உன் பலவீனத்தை மாற்றப் போகிறார். உன் அழுகையை மாற்றப் போகிறார். உன் சோதனையை மாற்றப் போகிறார். உன் வறுமையை மாற்றப் போகிறார். எல்லாமே மாறப்போகுது பிரதர். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு மாறுதலை உனக்குள்ளே கொண்டு வரப்போகிறது. ஆசீர்வதிக்கிற ராஜா. ஆசீர்வாதத்தை எப்படி காண முடியும்? பெருக்கத்திலே காண முடியும். ஆசீர்வாதத்தை எப்படி காண முடியும்? உயர்விலே காண முடியும். ஆசீர்வாதத்தை எப்படி காண முடியும்? ஒரு மாற்றம். கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். உன் ஏழ்மை மாறப்போகிறது. உன் துக்கம் மாறப்போகிறது. உன் கண்ணீர் மாறப்போகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ சபையே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆசீர்வதிக்கிற ராஜா. ஆகினால்தான் சாஸ்திரிகள் ஏரோதை பார்த்து கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அன்றைக்கு யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் இன்றைக்கு உனக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். உன் குடும்பத்திற்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். உன் ஊழியத்திற்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். அதிகாரமுள்ள ராஜா, உன்னை ஆளுகை செய்கிற ராஜா, உன்னை ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பெருக்கத்தை காணப்போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு உயர்வை காணப்போகிறாய். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு மாறுதலை நீ காணப்போகிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, நமக்கா இந்த உலகத்தில் பிறந்து வந்த இயேசு ராஜாதி ராஜா. அவர் ராஜாதி ராஜாவாய் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏழை கோலம் எடுத்தவர் தான், ஆனால் அவர் ராஜா. உனக்காக இறங்கி வந்தவர் தான், ஆனால் அவர் ராஜா. மாட்டு தொழுவத்தை தெரிந்தெடுத்தவர் தான், ஆனால் அவர் ராஜா. ஒரு ஏழ்மை குடும்பத்தை தெரிந்தெடுத்தவர் தான், ஆனால் அவர் ராஜா. என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, என் அன்பான சகோதரா சகோதரியே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் ராஜாதி ராஜாவாக இன்று உன் வீட்டிலே பிறந்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் அதிகாரமுள்ள ராஜாவாய் இருக்கிறார். ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற ராஜாவாய் உன் வாழ்விலே பிறந்திருக்கிறார். நான்காவதாக, உன்னை அலங்கரிக்கிற ராஜா. வெளிப்படுத்தன விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1 வசனம் 6. உன்னை அலங்கரிக்கிற ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ விழுந்து கிடந்த நம்மை, சேற்றிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னை அலங்கரித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தால் உன்னை அலங்கரித்திருக்கிறார். அன்பினால உன்னை அலங்கரித்திருக்கிறார். தாழ்மையினால உன்னை அலங்கரித்திருக்கிறார். கிருபையினால உன்னை அலங்கரித்திருக்கிறார். வரங்களினால உன்னை அலங்கரித்திருக்கிறார். கனிகளினால உன்னை அலங்கரித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, உன்னை அலங்கரிக்கிற ராஜா பிறந்திருக்கிறார். நீ அலங்கோலமாய் வாழ்வது என் கர்த்தருக்கு சித்தம் அல்ல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ அலங்கோலமாய் இருப்பது என் ஆண்டவருக்கு நோக்கம் அல்ல. நீ அலங்கோலமாய் இருப்பது என் தேவனுடைய விருப்பம் அல்ல. உன் அலங்கோலத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். வேதத்தில் வாசிக்கிறோம், அலங்கார வாசலிலே ஒருவன் அலங்கோலமாய் கிடந்தான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே அவன் அலங்கோலம் மாறினது. சீஷர்கள் இயேசுவின் நாமத்திலே அவனை சொல்லி ஜெபித்த போது அவன் அலங்கோலம் மாறி அலங்காரமாய் மாறினான். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் உன் அலங்கோலம் மாறுகிறது, உனக்கு அலங்காரம் வருகிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோம். இந்த வருஷம், இந்த கிறிஸ்துமஸ், என் ஆண்டவராகிய இயேசு உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் அவர் பிறந்திருக்கிறவர். உன் அலங்கரிக்க வந்திருக்கிற ராஜா. உன்னை அலங்கரிக்க வந்திருக்க. ஒருவேளை என் வீட்டை அலங்கரிக்க முடியல, என் வீட்டுக்கு நான் பெயிண்ட் பண்ண முடியல, என் வீட்டை நான் டெக்கரேட் பண்ண முடியல, என் கையில் அவ்வளோ பணங்கள் இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறேன் என்று நீ யோசிக்காதே. வீட்டை அலங்கரிப்பது அல்ல கிறிஸ்துமஸ். உன்னை அலங்கரிக்க வந்தவர் தான் அந்த கிறிஸ்துமஸ். உன்னை அலங்கரிக்க வந்தவர், உன்னை பரிசுத்தத்தால் அலங்கரிக்க வந்தவர், உன்னை மகிமையினால் அலங்கரிக்க வந்தவர், உன்னை கிருபா வரங்களால் அலங்கரிக்க வந்தவர், உன்னை தேவ பிரசன்னத்தினால் அலங்கரிக்க வந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே அவங்க முகத்தில் ஒரு ஒளி உண்டு. கிறிஸ்துவ என்று சொன்னாலே உன் முகத்தில் ஒரு பெரிய மகிமை உண்டு. காரணம் என்ன தெரியுமா? உன் அலங்கோலத்தை மாற்றி உன்னை அலங்கரிக்க வந்தவர். அவர் நம்முடைய பணத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய பாக்கெட்டை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய வசதியை பார்க்கிறவர் அல்ல, உன் உள் அலங்காரத்தை காண்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, சீயோன் குமாரத்தியே, நீ பூரண மகிமை உள்ளவள் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறதை பார்க்கிறோம். உன்னை மகிமைப்படுத்தி அழகுபடுத்தவே கர்த்தர் விரும்புகிறார். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ சபையே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸ் உன்னை அலங்கரிக்கிற கிறிஸ்துமஸ். ஏன் தெரியுமா? பிறந்திருக்கிறவர் ராஜாதி ராஜாவாய் பிறந்திருக்கிறார்.
பிறந்திருக்கிறவர் ராஜாதி ராஜாவாய் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னை அலங்கரிக்கிற ராஜா. ஆம் பிரியமானவர்களே, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை அலங்கரித்திருக்கிறார். பாவி என்று பெயர் எடுத்திருந்த நம்மை, உதவாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருந்த நம்மை, அழுக்கானவர்கள் என்று சொல்லப்பட்ட நம்மை, ஒதுக்கப்பட்டு கிடந்த நம்மை தூக்கி எடுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறார் என்றால் உன்னை எவ்வளவாய் அலங்கரித்திருக்கிறார், உன்னை எவ்வளவாய் அலங்கரித்திருக்கிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கிறிஸ்மஸ் உன்னை அலங்கரிக்க வந்திருக்கிற கிறிஸ்மஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாயை அலங்கரித்தவர், தானியேலை அலங்கரித்தவர், தாவீதை அலங்கரித்தவர், எஸ்தரை அலங்கரித்தவர், யோசேப்பை அலங்கரித்தவர், உன்னையும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே அலங்கரிப்பார் என்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உன் குடும்பத்தை அலங்கரிப்பார், உன் பிள்ளைகளை அலங்கரிப்பார், உன் வாழ்க்கையை அலங்கரிப்பார். யாரெல்லாம் உன்னை அலங்கோலமாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அலங்கோலமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அலங்கோலமாய் பேசினார்களோ, அவர்களுக்கு மத்தியில் இந்த கிறிஸ்மஸ் உன்னை அலங்காரமான தேவ பிள்ளையாய் மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இன்றைக்கு உன் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? உன் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், உன் இல்லத்திலே பிறந்திருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, எப்படிப்பட்ட ராஜாவாய் பிறந்திருக்கிறார்? அதிகாரம் உள்ள ராஜாவாய் பிறந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ராஜாவாய் பிறந்திருக்கிறார்? ஆளுகை செய்கிற ராஜாவாய் பிறந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ராஜாவாய் பிறந்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கிற ராஜாவாய் பிறந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ராஜாவாய் பிறந்திருக்கிறார்? நம்மை அலங்கரிக்கிற ராஜாவாய் பிறந்திருக்கிறார். கர்த்தர்தாமே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களை, உங்களுடைய குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் அலங்கரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆளுகை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜயன் டிவி நேயர்கள் அத்தனை பேரை நான் வாழ்த்துகிறேன். ராஜா, ராஜாதி ராஜாவாய் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்தில் நீ பிறந்து அவர்களை அலங்கரித்து ஆசீர்வதித்து ஆளுகை செய்து கனம் பண்ணுங்கப்பா. நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானமும் சந்தோஷமும் கிருபையின் பிள்ளைகளுக்கு உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.